வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த காணொலியில் நாங்கள் கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ள ஒரு உதவி கருத்தரங்கு ICT வினாத்தாளில் இருக்கிற ஒரு எக்ஸல் பகுதியை பார்க்க போகிறோம். இந்த எக்ஸல் தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இந்த சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கொள்ள வேணும். கிரேட் 10 ICT தமிழ் மீடியம் அல்லது கிரேட் 11 ICT தமிழ் மீடியம். எக்ஸலில் இருக்கிற சார்புகள், சார்பு முறை, சூத்திர முறை தொடர்பான விடயங்கள் உட்பட எக்ஸல் முழுமையான காணொலிகள் அதில் இருக்குது, பார்த்து கொள்ள முடியும். பரீட்சையில் நீங்கள் எக்ஸல் வினாத்தால் தவற விட வேண்டாம், கட்டாயமாக அதை எடுத்துக்கொள்ளுங்க, முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். செகண்ட் பார்ட்டில் 10 மார்க்ஸுக்குரிய ஒரு முழுமையான ஒரு வினா வருவது வளமை எக்ஸலில். ரைட், நாங்கள் இப்போ வினாவுக்குள்ளே போவோம். ட்ரேட் சென்டர் நிறுவனத்தில் ஊழியர்கள் நாளொன்றுக்கு வேலை செய்த மணித்தியாலங்களின் அடிப்படையில் கடந்த வாரத்திற்கான சம்பளம் கணிக்கப்பட்டிருப்பதை இந்த எக்ஸல் ஷீட் காட்டுது. இதில் ஒரு மணித்தியாலத்திற்கான கொடுப்பெனவும் அதில் வழங்கப்பட்டிருக்கு. அதோட EPF, அதாவது ஒரு ஊழியருக்குரிய சேம லாப நிதியம் எவ்வளவு என்று சொல்லியும் எத்தனை % என்று சொல்லியும் போடப்பட்டிருக்கு. இதனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வினாக்கள் அமைந்திருக்கு. ரைட், நாங்கள் முதலாவது வினாவுக்கு போவோம். ஜோன் கடந்த வாரம் வேலை செய்த மொத்த வேலை மணித்தியாலங்களை G4 கலம் G4 கணிப்பதற்கு சூத்திரத்தை சார்பை பயன்படுத்தி காண்க. இங்கு சூத்திரத்தை என்று சொல்லியிருக்கு, ஆனால் சார்பு முறையெல்லாம் செய்யட்டாம். சார்பு முறை என்றால் உங்களுக்கு தெரியும் என்னென்ன சார்புகள் இருக்குண்டு. இங்கு வேலை செய்த மணித்தியாலங்களை நாங்கள் கூட்ட போகிறோம். ஆகவே இங்கு பயன்படுத்த வேண்டிய சார்பு சம். B4, C4, D4, E4, F4 ஆகிய 5 கிளங்களுக்குள்ளேயும் இருக்கின்ற இலக்கங்கள், அதாவது எத்தனை மணித்தியாலங்கள் இருக்குது, அதனை கூட்டி நாங்கள் எங்கே போட வேணுமென்னு சொன்னால் G4க்கு போட வேணும். அப்போ G4 என்ற கிளத்துக்குள்ளே நாங்கள் எழுத வேண்டிய அந்த சார்பு முறை சமனடையாளம் போட வேணும் கட்டாயமாக. சார்பு முறையோ சூத்திர முறையோ முதலாவது போட வேண்டியது ஈக்குவல் சைன், சமனடையாளம். சமனடையாளம் சம் ப்ரெக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம், B4 F4. சரியா, இந்த முறையில் எழுதி கொள்வோம் அதற்குரிய விடை. ரைட், இரண்டாவது வினா. ஏனையவர்களுக்கு மொத்த வேலை மணித்தியாலங்களை காண்பதற்கான படிமுறை ஜாது. ஜோனுண்ட கண்டுட்டோம் மொத்த மணித்தியாலங்கள், அதை வச்சு கொண்டு நாங்கள் ஏனையவர்களுடைய மொத்த மணித்தியாலங்களை காண போகிறோம். இதில் 4 படிமுறைகள் இருக்குது, அதை நீங்கள் ஒழுங்குமுறையாக வழங்க வேணும். முதலாவது படிமுறை என்னென்றால், இந்த கலம் G4 ஜோனுண்ட அவர்ஸ், டோட்டல் அவர்ஸ், அதாவது கலம் G4 தெரிவு செய்து கொள்ள வேணும். அடுத்தது அதனை பிரதி செய்து கொள்ள வேணும். பிரதி என்று சொன்னால் கொப்பி பண்ணிக்கொள்ள வேணும். G4 கிளத்தை என்ன செய்ய வேணும், கொப்பி பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்ததாக எங்களுக்கு எந்தெந்த கிளங்களுக்கு பிரதீடு செய்ய போகிறோம், எந்தெந்த கிளங்களுக்கு நாங்கள் பெருமானங்களை காண வேணும், டோட்டல் அவர்ஸ் G5 இருந்து G7 வரை. ஆகவே G5 தொடக்கம் G7 வரையான கிளங்களை தெரிவு செய்து கொள்ள வேணும். தெரிவு செய்த பிறகு பேஸ்ட் என்ற ஆப்ஷன், அதாவது ஒட்டுதல், பேஸ்ட் என்ற ஆப்ஷனை கொடுக்க வேணும். அப்போ இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் நீட்டாக எழுதி கொள்ள வேணும். அப்போ தான் இதற்குரிய டோட்டல் மார்க்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வினா. பீட்டருடைய மொத்த கொடுப்பனவை க்ராஸ்பே கலம் H5 காண்பதற்கு சூத்திரம் யாது. இப்போ H5க்குள்ள நாங்கள் காண வேண்டி இருக்குது அவருடைய க்ராஸ்பே, அதாவது மொத்த கொடுப்பனவை காண போகிறோம். மொத்த கொடுப்பனவை எவ்வாறு காணுவோம், ஒரு மணித்தியாலத்துக்கு இவ்வளவு சம்பளம் என வழங்கப்பட்டிருக்கு, 1000 ரூபீஸ் என்று வழங்கப்பட்டிருக்கு. அந்த 1000 ரூபான்றதை நாங்கள் நேரடியாக பயன்படுத்த முடியாது. அந்த 1000 என்பது எந்த கிள முகவரிக்கு இருக்குதோ அதனை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேணும். அந்த வகையில் நாங்கள் இதற்குரிய சூத்திர முறையை சமனடையாளம் போட்டுக்கொள்வோம். கிளம் G4 போட்டுக்கொள்வோம். தர E1ன்றதுக்கான அந்த 1000 ரூபான்றது இருக்குது. ஆகவே E1 கிளத்தை போட்டுக்கொள்ள வேணும். இப்போ E1 கிளத்தை நாங்கள் சாதாரணமாக போட்டுக்கொள்ள முடியாது. அந்த ஈக்கு முன்னுக்கும் 1 என்பதற்கு முன்னுக்கும், அதாவது E1 அது இந்த கொலம் ரோ 2க்கு முன்னுக்கும் அந்த $, அடையாளத்தை போட்டுக்கொள்வோம். நிரல் மற்றும் நிறை முற்றுரு கிள முகவரியாக அது அமையும். ஏனென்று சொன்னால்
அந்த 1000 என்பதை நாங்கள் தனியாக E1 என்று கொடுத்தோம் என்று சொன்னால் அடுத்த கிழங்களுக்கு நாங்கள் அதனை காப்பி பண்ணி பிரதி பண்ணி பேஸ்ட் ஒட்டும் போது விடை வந்து பிழையாக கிடைக்கும். ஏனென்றால் அந்த 1000 என்றது தான் எங்களுக்கு பெருக்குப்பட போகுது ஒரு நாளைக்குரிய ஊதியம். ஆகவே 1000 ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் சுட்டி காட்டுவதற்கு இந்த நிரல் மற்றும் நிறை முற்றுருக்கெலமாக மாற்ற வேண்டிய தேவை வரும். ஆகவே $E $1 என்பதை பெருக்கி கொள்வோம். இதற்குரிய சூத்திர முறை இவ்வாறு அமையும். ரைட், அடுத்த வினா, ஜேன் உடைய தேறிய கொடுப்பனவை, அதாவது நெட்பே I6 கணிப்பதற்கு சூத்திரம் ஜாது என்று கேட்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து சமன்பாடு வழங்கப்பட்டு இருக்குது. அதாவது நெட்பே சமன் தேறிய கொடுப்பனவு சமன் க்ராஸ்பே மைனஸ் க்ராஸ்பே தர 13% என வழங்கப்பட்டிருக்கு. இங்கே நாங்கள் 13% என்று வழங்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் கணித்தல் மேற்கொள்ளும் போது 13% என்று நாங்கள் போட முடியாது. ஏனென்றால் அந்த 13% என்றதும் இங்கே இன்னொரு கிழத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது E2 என்பதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இதற்கு எழுதுகிற முறையை பார்ப்போம். சமன் H6 மைனஸ் H6 தர E2. இந்த E2 என்பதும் எங்களுக்கு நிரல் மற்றும் நிறை முற்றுரு கிள முகவரியாக இருக்கும். ஏனென்றால் குறித்த அந்த E2 என்ற கிள முகவரி தான் எல்லாவற்றிற்கும் பெருக்கப்பட போகுது. 13% என்பது தான் ஒவ்வொருவருடைய நெட்பே காணும் போதும் பெருக்கப்பட போகுது. ஆகவே நாங்கள் $E $2 என்பதனை பயன்படுத்தி கொள்வோம். அடுத்த வினா, 5வது வினா, கடந்த வாரத்தில் ஊழியர்களினால் வேலை செய்யப்பட்ட மிக கூடிய மொத்த மணித்தியாலத்தை கணிக்க G8 எழுத வேண்டிய சூத்திரம் ஜாது என்று கேட்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் சூத்திரம் என்று கேட்கப்பட்டாலும் நீங்கள் யோசித்து பார்க்க வேணும். இப்போ எங்களுக்கு மேக்ஸிமம் தான் காண வேண்டி இருக்குது, மேக்ஸிமம் ஹவர்ஸ் காண வேண்டி இருக்குது. மேக்ஸிமம் ஹவர்ஸை நாங்கள் ஒரு போதும் தனியாக சூத்திர முறையில் காண முடியாது. ஆகவே கட்டாயமாக சார்பு முறை தான் இங்கே பயன்படுத்த போகிறோம். சூத்திரம் என்று கேட்குறது வந்து சார்பு சூத்திரம் இரண்டையும் கருதுறதாக கூட சில நேரத்தில் இருக்கலாம். தனியாக சார்பு முறையில் என்று கேட்டால் நீங்கள் சார்பு முறையில் எழுத வேணும். ரைட், அப்போ இங்கே வந்து ஈக்குவல் சமனடையாளம் போட்டு மேக்ஸ் பிரேக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். G4 G7. G4 தொடக்கம் G7 வரையில் இருக்கிற கிளமுகவரிக்கு இருக்கிற அந்த டோட்டல் ஹவர்ஸில் மேக்ஸிமம் மிக உயர்ந்த பெறுமதி இங்கே ஆன்சராக வரப்போகுது. இந்த வினாவில் 5 பகுதிகள் காணப்படுது. ஒவ்வொரு பகுதிக்கும் 2 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். பார்த்திங்கன்னா தெரியும், ஈஸியான ஒரு பாடமாக இருக்குது. ஆகவே இந்த வினாவை நீங்கள் கட்டாயமாக தெரிவு செய்து கொள்ளுங்க. ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி.